ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். 2 வெங்காயம் இருந்தால் போதும், சுட சுட டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி. 5 நிமிஷத்துலேயே டக்குன்னு செய்கிற மாதிரி டீ கடை வெங்காய போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை இது போல் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். வெங்காயம் இது போல் மொத்தமாக இருந்தால் போண்டாவுக்கு கரெக்டாக இருக்காது. கையாலேயே நல்லா உதிர்த்து விடுங்க. வெங்காயத்தை அப்படியே போண்டாவுக்கு சேர்க்கறத விட இது போல் உதிர்த்து விட்டு சேர்க்கும்போது போண்டா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயத்தை உதிர்க்க அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பிரிய ஆரம்பிக்கும். இதே போல் நம்ம எடுத்த 2 வெங்காயத்தையும் உதிர்த்து விட்டுடலாம். இது கூட 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். போண்டாவுக்கு 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்து பண்ணும்போது தான் போண்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது கூடவே 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அரிசி மாவும் 1 கப் கடலை மாவும் 2 வெங்காயத்துக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவு சுக்கு பவுடர் சேர்க்கலாம். சுக்கு பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு மட்டும் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம வெங்காயத்தை உதிர்த்து விடும்போதே தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணியிலேயே மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு கரெக்டாக இல்லாததுனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டு பிசைஞ்சிடாதீங்க, அப்புறம் போண்டா கரெக்டாக வராது. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் போண்டாவுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நான் இது கூட ஆப்ப சோடாவோ பேக்கிங் பவுடரோ எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. மாவு இந்தளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் போண்டா கரெக்டான பக்குவத்துக்கு வரும். இப்போது போண்டா உருட்ட ஆரம்பிச்சிடலாம். கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி பாருங்கள். ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக கையில் தண்ணி நினச்சிட்டு உருட்டுங்க. அப்போது இது போல் ஒட்டாமல் கரெக்டாக போண்டா உருட்ட வரும். மாவை ரொம்ப அழுத்தி உருட்டிடாதீங்க, போண்டா கல் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் சாஃப்டாக இது போல் உருட்டுங்க. நம்ம எடுத்த 2 வெங்காயத்துக்கு நமக்கு 10 போண்டா கிடச்சிருக்கு. இதை எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம போண்டாவை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். மூழ்கி பொரிகிற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக ஒரே மாதிரி வெந்து வரும். மொத்தமாக எல்லா போண்டாவையும் பொரிச்சிட வேண்டாம். ஒரு 4-3ன்னு போட்டு பொரிச்சுக்கோங்க. போண்டா சேர்த்து 1 நிமிஷத்துக்கு அப்புறம் போண்டாவை நல்லா திருப்பி விடுங்க. இல்லைனா ஒரு சைடு மட்டும் போண்டா நல்லா வெந்திருக்கும், இன்னொரு சைடு வேகாமலே இருக்கும். போண்டா வேகிறதுக்கு கரெக்டாக 3லேருந்து 4 நிமிஷம் போல் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போண்டாவை வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர் மாதிரி வெந்து வந்துருச்சு. எண்ணெயை வடிகட்டிட்டு போண்டாவை வெளியே எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா போண்டாவையும் பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஈவினிங் டைமில் சுட சுட டீயோடு சாப்பிட்றதுக்கு சூப்பரான போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் பட்டுஸ் ஃபுட் ஜோன்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே போல் இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். பாய்.